ஹாய் எவரிபடி. ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 நடைபெற போகுது. மொத்தம் 18 மாதம். இப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான மகர ராசிக்கு போக போறாரு. அதே மாதிரி கேது மேஷ ராசிக்கு 5ஆம் இடமான சிம்மத்திலிருந்து 4ஆம் இடமான கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த பெயர்ச்சியில் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வர ராகு உங்களுடைய தொழிலை மேன்மை அடைய செய்வார், உங்களுடைய வேலையை மேன்மை அடைய செய்வார். இது நாள் வரைக்கும் உங்கள் தொழிலையும் உங்கள் வேலையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீரும். உங்களுடைய தொழில் மேன்மை அடையும், பணவரவு அதிகரிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். அதே மாதிரி வேலையில் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட திறமைகள் மதிக்கப்படும், பாராட்டப்படும், கொண்டாடப்படும். பணவரவு இருக்கும், ஊதிய உயர்வு இருக்கும், இடமாற்றம் இருக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு போய் வேலை செய்யலாம். வெளிநாட்டு வர்த்தகம் உங்களை இன்னும் மேலே கொண்டு போகும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துக்கு வர ராகு பகவான் உங்களுடைய தொழிலையும் வேலையும் மேன்மை அடைய செய்வார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போற கேது பகவான், 4ஆம் இடம்ங்கிறது குடும்பம், வண்டி, வாகனம், வீடு, மனை, இதெல்லாம் 4ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். இங்க வர கேது பகவான் உங்களுடைய குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும், கணவன் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்து சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பம் சார்ந்து இந்த சொத்து, வீடு, மனை, வண்டி, வாகனம் அது சார்ந்து நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. அது மேல இல்லைன்னா அது சார்ந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க எதுல உஷாரா இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது முடிவு எடுக்க போறீங்கன்னா அது அவசர முடிவு எடுக்கக்கூடாது. அக்ராஸ் த டேபிள்ல முடிவு எடுக்கக்கூடாது. அவசர முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை தரும். அதே மாதிரி வேலையில பாலிடிக்ஸ் இருக்கும். பாலிடிக்ஸால உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அது பாதிப்பு வரக்கூடாதுன்னா நீங்களும் அந்த பாலிடிக்ஸ்ல போய் கலந்துங்க. அப்போ நீங்களும் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பாலிடிக்ஸ் சரியா போயிடுங்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்திலையும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷ ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி தொழில் சார்ந்து நன்மையையும் குடும்பம் சார்ந்து மன வருத்தத்தையும் கொஞ்சம் தரக்கூடியதாகவே இருக்கும். வணக்கம்.